இன்றைய வேதவசனம் ஏப்ரல் 4. வேதத்துல 1 பேதுரு 3 அதிகாரம் 9 தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். ஸோ இந்த வசனத்திற்கு ஏற்றவாறு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாம். இப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவன் எந்த தப்புமே பண்ணல. ஆனா அவர் கூட இருக்க இன்னொருத்தர் என்ன பண்றாரு, தப்பே பண்ணாத இவரை எல்லாரும் முன்னாடியும் திட்டிடுறாரு. திட்டினது மட்டும் இல்லாம எல்லாரும் முன்னாடியும் அடிச்சிடுறாரு. ஆனா அடிச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னை தெரியாம அடிச்சுட்டேன், நீ என்ன பண்ணிடு, இது எல்லாத்தையுமே மறந்துரு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அவர் மற்றவர்கள் முன்பாக மேபி அவர் மறந்துருன்னு சொன்னனால அவர் என்ன பண்ணிடலாம், நான் சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனா அந்த அடி வாங்கின கஷ்டமும் அந்த அவமானமும் அவர் கண்டிப்பா அவரோட இருதயத்துல என்ன பண்ணிட்டே இருக்கும், குத்திட்டே இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த அடி வாங்கினவர் அவனுக்கு நான் திருப்பி கண்டிப்பா அதை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. அதுதான் இந்த வசனத்துல சொல்லியிருக்கு. தீமைக்கு தீமை நீங்க செய்யாதீங்க, உதாசனத்திற்கு உதாசனத்தை செய்யாதீங்க. அதற்கு பதிலா என்ன சொல்றாங்கன்னா, ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படி அவங்கள ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்றாங்க. இது ரொம்ப ஈஸியான விஷயம் கிடையாது. அந்த காரியங்களை மறக்கிறதுக்கே நமக்கு நாள் ஆகும். ஸோ இந்த மாதிரி யாராவது உங்களுக்கு தீமையான காரியம் செஞ்சாங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல அதை வைத்து ஆண்டவர்கிட்ட அதை மன்னிக்கிறதுக்கான தன்மையை கேளுங்க. ஆண்டவர் கண்டிப்பா அந்த மனப்பக்குவத்தை நாட்கள் போக போக கண்டிப்பா கொடுப்பாங்க. ஏன்னா வேதத்துல இன்னொரு வசனமும் இருக்கு, பழி வாங்குதல் எனக்குரியது அப்படின்னு இருக்கு. ஸோ உங்களுக்கு தவறா சிலர் செஞ்சிருந்தாங்கன்னா அதற்குரிய பலனை ஆண்டவர் அவங்களுக்கு தருவாங்க. நம்ம எக்காரணத்தை கொண்டு அவங்களுக்கு எதையும் செய்யணுன்ற அவசியமே கிடையாது. அதனால தீமைக்கு தீமையும் உதாசனத்திற்கு உதாசனத்தையும் செய்யாம அப்படி செஞ்சவங்களை நீங்க மன்னிக்கணும் அப்படின்றதுக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து ஜெபிங்க. உங்களோட வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவங்களையும் நீங்க ஆசீர்வதிங்க. Thank you. Have a great day.